ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாம்பார் தூள் தீர்ந்துருச்சுங்க. அதனால மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இப்போ இந்த மிஷின் எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா 2 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இது மாதிரி மிஷினில் கொடுத்து அரைப்போம். இப்போல்லாம் நம்ம தடிக்குட்டா கடையில் போய் எல்லா மசாலாவும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. உடனே வீட்டில் இல்லையா, கடைக்கு வண்டி எடுத்துட்டு ஓடு, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் என்ன வேணுமோ போய் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சிடறோம். இப்போ நான் வந்து என்ன மெத்தடில் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து சாம்பார் தூள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து வீட்லேயே அரைச்சு தாங்க யூஸ் பண்ணுவோம். மஞ்சள்லாம் நான் கடையில வாங்கவே மாட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சளுக்கும் நம்ம கடையில வாங்குற மஞ்சளுக்கும் ரொம்ப டிஃபர் ஆகும். அதனால வந்து நான் மஞ்சள்லாம் வீட்லயே வந்து கடையில ஒரு கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு 1 இயர் கூட வருங்க. கண்டிப்பா நீங்களும் அதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி சாம்பார் தூள்ல வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பெசரி வச்சுட்டோம்னா கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க, வண்டு எதுவும் பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். அதனால இது மாதிரி ஒரு செம்படத்துல போட்டுட்டு நல்லா அழுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு பிடிக்காது, கலரும் சேஞ்ச் ஆகாது. இந்த மெஷர்மெண்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்றேன்.